யாருமா இங்க முதலாளி? ஏய் மயில் டார்லிங் ஸ்டூபிட் அங்க பாரு. யாரா இங்க முதலாளி? அருவா. ஹலோ, ரோல் பண்றியா? அதோ அவர்தாங்க. தல்றா வாங்கடா. இந்த வானவில் கலர் வர்றது ரொம்ப அபூர்வம் சார். வரும்போதா சார் கொடுக்க முடியும். உட்காருங்க உட்காருங்க. வானவில் கலர்லாம் இமிடியேட்டா டெலிவரி பண்ண முடியாது. சொல்றத கேளுங்க. குறைச்சல்ல இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்யா. ஹலோ, நான் மறுபடியும் கூப்பிடுறேங்க. ஏங்க இப்ப என்ன நடந்துருச்சுன்னு இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்றீங்க? என்னடா வண்டி கொடுத்துருக்க? ஐயா ஏதாவது தப்பு நடந்து போச்சுங்களா? எது தப்பு நடந்து போச்சாவா? என் பையன் ஆசைப்பட்டு கேட்டானே, எந்த வண்டியை கேட்டா எந்த வண்டியில கொடுத்துருக்க? அண்ணா இவங்கிட்ட என்ன பேச்சு வண்டி கிடக்கு? ஆமாண்ணே, பச்சை புள்ள எப்படி பதற விட்டுட்டான். நீங்க மட்டும் ஒரு வார்த்தை சொல்லுங்க. இவன் அப்படியே எல்லாரும் சேர்ந்து அடிப்போம்டா. அவசரப்படாதீங்களா? யோ, இப்படி கூட்டத்தோட வந்து குதற அளவுக்கு நான் என்ன தப்பு பண்ணேன்? என்ன தப்பு பண்ணியா? ஏண்டா சூர்யா ஓட்டுற வண்டியை கேட்டா பிரகாஷ்ராஜ் பின்னாடி உட்கார்ந்து வர வண்டியை கொடுத்துருக்கேடா. நியாயமாடா? நல்ல கேள்வி. பிரச்சனையை நடிகர் சங்கத்துக்கு கொண்டு போறாங்க போல இருக்கே. யோ, ரெண்டு வண்டி ஒரே வண்டி தாயா? என்ன நடக்குதுங்க? இது என்ன ஷோரூமா இல்ல சண்டை கடையா? எதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவர் அடிக்கிறீங்க? அப்படி என்ன தப்புனாரு? தம்பி, சூர்யா ஓட்டின வண்டி தான் வேணும்னு என் பையன் ஆசைப்பட்டான். நான் தெரியாம வாங்கிட்டு போயிட்டேன். இப்ப என்னடா அது பிரகாஷ்ராஜ் பின்னாடி உட்கார்ந்து வர வண்டியாமே. என்னடா இது? பாருங்க சார், எப்படி எல்லாம் பிரச்சனையை கொண்டு வராங்க. இந்த கொலகார கும்பல்ட்ட இருந்து என்ன காப்பாத்துங்க சார். சரி விடு, நான் பாத்துக்கிறேன். அண்ணே, சூர்யாக்கு வண்டி ஓட்ட தெரிஞ்சதுனால வண்டி ஓட்டிட்டு போனாரு. பிரகாஷ்ராஜுக்கு கண்ணு தெரியாததுனால பின்னாடி உட்கார்ந்துட்டு போனாரு. ஆனா வண்டி சூர்யா ஓட்டுனதுதான். பாத்தீங்களா, பையன் சிரிக்கிறான். தம்பி, நீங்க தெளிவா சொன்னதுனால புரிஞ்சுச்சு. நாங்க கொஞ்சம் ஆனா இந்த மாதிரி கஷ்டங்களை உள்ள வச்சுக்காதீங்க. எங்கள மாதிரி கஸ்டமர்களை இழக்க வேண்டியது இருக்கு. வாங்கடா போலாம். ஐயா அவர் வெட்லியா? டேய், ஏன் கேட்டு வாங்கிக்கிறேன். பாருங்க சார் இந்த அநியாயம். சொல்லு. சூர்யா ஓட்டுனது ஸ்டார் சிட்டி, பிரகாஷ்ராஜ் பின்னாடி உட்கார்ந்துட்டு போனது ஸ்ப்ளெண்டர் பைக், இந்த குரங்கு பை வாங்கிட்டு போனது எம்ஐடி. கிழிஞ்சது. இதுக்கு என்ன ஏழ்ரை கூட்டி போறாங்க பாருங்க. ஆனா நீங்க சூப்பர் சார். எப்படி? ஒரு மணி நேரமா இதுங்களுக்கு எப்படி இதை புரிய வைக்கிறேன்னு முழி பிதுங்கி போயிருந்தேன். ஆனா நீங்க ஒரே வார்த்தையில கிளியர் பண்ணிட்டீங்க சார். கிரேட் சார். அதனாலதான் நான் ஓனரு, நீங்க லேபர். ஒழுங்கா வேலையை பாருங்க. எஸ் பாஸ். ஏய், நில்லு. சார் சார் சார். ஏன் இல்ல சார், எதுக்கு நான் உடனே சொன்னேன்? நான் வசூல் பண்ணிடுறேன் சார். நீங்க முன்னாடி போ சார். ஒண்ணு கூட்டு வந்தேன் பாரு. சீக்கிரம் வந்து சேரு. நில்லு. எதுக்கு? யார் நீ? யாரு நீயா? என்ன தெரியல? எப்படி தெரியும்? 3 மாசமா இந்த வண்டி டியூ கட்டல, அது தெரியுமா? இல்ல இந்த வண்டியை எங்க வாங்கினா தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. ஆனா இந்த பிஞ்சு போன முட்டைக்கோசு தலைமுடிக்கு பியூட்டி பார்லர் போய் சைக்கிளிங் பண்றது மட்டும் தெரியும். டியூ கட்டு சார், ரோட்ல எல்லாரும் பாக்குறாங்க. வீட்டுக்கு வாங்க, கண்டிப்பா கட்டிடுறேன். பார்க்கத்தான் செய்வாங்க. வீட்டுக்கு வந்தா நீ எங்க இருக்கிற? வீடு பூட்டியே கிடக்குது. அதெல்லாம் முடியாது. வண்டியை நான் சீஸ் பண்ற தவிர ஒரு வழியே கிடையாது. அங்கிள் எங்க அம்மாவை திட்டாதீங்க அங்கிள். வீட்டுக்கு வந்தவொடனே எங்க அம்மா கண்டிப்பா கட்டிடுவாங்க அங்கிள். உனக்கு இப்படி ஒரு பிள்ளையா? நான் வர்றேன், உனக்காக இல்ல, இந்த பச்சை மண்ணுக்காக வர்றேன். ஆனா வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நீ கட்டல, நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன். என்ன வேடிக்கை? போங்க. அங்கிளை கூட்டிட்டு வாமா. சீக்கிரம் முதலாளி வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. உள்ள வாங்க அங்கிள். என்ன பூட்டி இருக்க வீட்டுல லைட் எரியுது? அதை விடுங்க அங்கிள், வாங்க. கண்டிப்பா கட்டிடுவாங்கல்ல? கண்டிப்பா கட்டிடுவாங்க. உள்ள வாங்க சார். என்னம்மா கட்டுறேன்னு கதவை சாத்துற? நீ நினைக்கிற மாதிரி ஆளு நான் இல்ல. கட்டத்தான கதவை சாத்துறோம். எக்கோ. என்ன எக்கோ எல்லாம் குடுக்குற? எக்கோலடா அக்கா. அக்காவா? பூட்டின வீட்டுக்குள்ள அக்கா எப்படி வந்தாங்க? வாங்குறதா நானே, கட்டறது அவங்க. வாங்குறது நீங்க, கட்டுறது அவங்களா? ஏதோ ஒண்ணு கட்டினா சரி. அட சீக்கிரம் வாங்கக்கா. இதோ வந்துட்டோம்ல. அக்கா நாளுங்க வர்றாளுங்க. ஐயோ விடுங்க, விடுங்க. ஐயோ அக்கா, தயவு செஞ்சு கட்டாதீங்கக்கா, ப்ளீஸ்க்கா. என்னடா கொக்கா? என்ன கொக்கா? ரோட்ல போற பொண்ண பார்த்தா கட்டு கட்டுங்கற, இங்க வந்தா கட்டாதீங்கற. எனக்கு தெரியாம சொல்லிட்டேக்கா, இனிமே சொல்ல மாட்டேன். இந்த துண்டாக்கா நமக்கு ராசியான தூணு. போன வாரம் வண்டிக்காரனை கட்டி போட்டோம்ல. இனிமேட்டு எங்க அம்மா கிட்ட வந்து நீ டியூ கேப்ப. பச்சை மண்ணுன்னு நம்பி வந்தனே பாஞ்சாலி. யாரடா பச்சைன்னு சொன்னா? எட்ட. ஹலோ மச்சான், எங்கடா இருக்க? பாஸ் கேட்டாரு. நான் டியூ கட்ட வேண்டியவங்கள ஃபாலோ பண்ணி வந்தேன்டா. கட்டிட்டாங்களா? கட்டிட்டாங்கடா. பணம் கட்டினது ஏன்டா அழுதே சொல்ற? தூணோட சேர்த்து வச்சு கட்டிட்டாங்கடா. எப்படியாவது வந்து என்ன காப்பாத்துடா. நீ எப்படியாவது தப்பிச்சுக்கடா. நான் எப்படிடா தப்பிக்கிறது? ரெண்டு கேடிக்குது. ஒரு பூலாந்தேவி கூட்டமே எதிரி ஒளிஞ்சான்.
கொஞ்சம் கம்மியா இருக்கு, பாக்கி நாளைக்கு தரேன். நாளைக்கு கொடுத்துருவோம் என்ன? சரிண்ணே. ஏய், என்னடா போண்டாவை நெத்தியில வச்சிருக்கிற? என்ன முழிக்கிற? நீ எல்லாம் பகல்ல பதுங்கிறன்னு தான் நைட்ல வந்திருக்கிற. டேய், என்னடா சைக்கிள் வச்சிருக்கிற? வண்டி டியூ இன்னும் முடியலையே. பைக் எங்க? வித்துட்டு தண்ணி அடிச்சிட்டியா? அப்படிலாம் சொல்லாதீங்க, நாக்கு இழுத்துற போது. மகமாயி இவரை மன்னிச்சிடு தாயே. மகமா ஏன்டா என்ன மன்னிக்கணும்? வண்டி எங்கடா? வண்டியை கோயிலுக்கு நேர்ந்து விட்டேனே. இந்த அட போண்டாவுக்கு பிறந்தவன, கோயிலுக்கு ஆடு மாடு கோழியை நேர்ந்து விட்டு நான் பார்த்திருக்கிறேன். இப்படி டியூவுக்கு வாங்கின பைக்கை நேர்ந்து விட்டா என்னடா அர்த்தம்? இதெல்லாம் உங்களுக்கு அநியாயம். சாமி குத்தம், கைய கால இழுத்துரும். விட்டா இவனை இழுத்து விட்டுருவான் போல இருக்கு. இதெல்லாம் சரி, இது என்னடா ஊஞ்சலு? ஊஞ்சல்லனே, தொட்டில். குழந்தை இல்லாதவங்க சாமிகிட்ட வேண்டிட்டு இத வண்டியில கட்டி விட்டா குழந்தை வந்துரும். இங்க கட்டினா அங்கே எப்படா பிறக்கும்? இன்டர்நேஷனல் இன்ஜினியர்லாம் டே நைட் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு லேட்டஸ்ட் ஃபேஷன்ல ஒரு பைக்கை டிசைன் பண்ணா இப்படி லோக்கல் அரசமரமாக்கிட்டீங்களேடா. ஆமா, இந்த பைக் கோயிலுக்கு என்னடா பண்ணுது? என்னென்ன இப்படி கட்டி போட்டீங்க? கோயிலுக்கு தான மெட்டீரியல், வெத்தலை, பாக்கு, பழம், பூ, அம்மனுக்கு பட்டு எல்லாம் இந்த வண்டியில போய் வாங்கிட்டு வர்றோம். அப்புறம் என்ன பண்ணுது? நைட்ல பூசாரி வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு காலையில குளிப்பாட்டி கொண்டு வந்து நிறுத்துவாரு. சாமியே பல்லக்குல போகுதான், பூசாரிக்கு புல்லட்டு கேக்குதாங்கிற பழமொழியை ப்ரூவ் பண்ணிட்டீங்களேடா. ஆத்தா, என் பொண்டாட்டிக்கு பிரசவம் சுகப்பிரசவமா நடந்துருச்சுன்னா இவர்கிட்டயே ஒரு வண்டியை வாங்கி உனக்கு நேர்ந்து விட்டுறா ஆத்தா. ஏய், என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படா இருக்குது? பிரசவமா? சுப பிரசவத்தை எவனையும் காணோம். பைக்கை சீஸ் பண்ணிடுவோம். ஊரெல்லாம் எப்படி பிள்ளை வந்திருக்கு, எனக்கு பெத்து கொடுத்துருக்க பாரு பெரிச்சாலி. ஒழுங்கா குளிடானா அவ என்னைய கொண்டா இவ என்னைய கொண்டான்னு. டேய், சூர்யா ஓட்டின வண்டியை கேட்டா வாங்கி கொடுத்தேன். இப்ப ஜோதியா சாப்பிட்ட எண்ணெயத்தான் தேய்ச்சி குளிப்பேன்னா இதெல்லாம் லொல்லு அலியா? அண்ணே. இவனா? அடடே, வாங்க பைக்கார தம்பி வாங்க. வணக்கம். செக்கு திரும்பிருச்சு. என்ன தம்பி நீங்க இதை இப்படியே திருப்பி போட்டுற வேண்டியானே? இதுக்கு ஏன் பைக்க போட்டுக்கிட்டு வரீங்க? செக்கு பவுன்ஸ் ஆயிருச்சியா? பவுன்ஸ் ஆயிருச்சா? என்னப்பா சொல்ற? எங்க பவுன்ஸ் ஆச்சு? பவுன்ஸ் ஆயிருக்கு தானே ரெஃபர் பண்ணா. பேங்க்ல பணம் இல்லாம திரும்பி வந்துருச்சியா? இங்க வர்றா, எவ்வளவு பெரிய பேங்க்ல பணம் இல்லையாடா? எவ்வளவு கேவலப்படுத்துறாங்க பாரு, எவ்வளவு அசிங்கப்படுத்துறாங்க. அப்ப நீங்க பேங்க்காரங்கிட்ட தான் கேட்கணும். யோ, பேங்க்ல பணம் இருக்குது, உன் அக்கவுண்ட்ல காசு இல்லையா? யார பாத்தியா அக்கவுண்ட் பேசிக்கிட்டு இருக்க? டேய், அரிசி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லண்ணே. மளிகை கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லண்ணே. டீ கடையில அக்கவுண்ட் இருக்காடா? இல்லண்ணே. பிராந்தி கடையில அக்கவுண்ட் இருக்காடா? அக்கவுண்ட் கேட்டுக்கிட்டியா? ஒரு டீ வாங்கினா கூட நாங்க கேஷ் கொடுத்து தான் வாங்குவோம். இப்படி இருக்கும்போது பேங்க்ல அக்கவுண்ட் வைக்கிற அளவுக்கு எங்க குடும்பம் என்ன கேவலப்பட்டு போயாடா கிடக்கு? அதானே. அப்புறம் எப்படியா செக் கொடுத்த? நல்ல கதையா இருக்க, நீ தானே கேட்ட. பேங்க்ல அக்கவுண்ட் இல்லாம உனக்கு எப்படி செக் புக் வந்துச்சுங்கற? அது சிவகாசில பிரிண்ட் ஆகி செண்பகா லாரி சர்வீஸ் வழியா வருது. அதை எடுத்து உனக்கிட்ட கொடுத்தேன். வேணும்னா சொல்லு, அடுத்த மாசத்துக்கு இப்பவே கொடுத்துறேன். கள்ள செக்கா? கள்ள செக்கோ நல்ல செக்கோ செக் கொடுத்தோம்ல. இப்ப நாங்க செக் வப்போம் இல்ல. எப்படி வைப்பீங்க? கள்ள செக் அடிச்ச குற்றத்துக்காக கவர்மெண்ட ஏமாத்துனதுக்காக உன்னை கோர்ட்டு படிக்கட்ட ஏத்தி உன்னையும் உன்னை சுத்தி இருக்கிற தடிவெட்டு பசங்களையும் நடு ரோட்ல நிப்பாட்டல. நான் கலெக்ஷன் கந்தா இல்லடா. டேய், நீ இந்த படிக்கட்டை விட்டு கீழ இறங்கி போனா தானடா நான் கோர்ட் படிக்கட்டு ஏறுவேன். டேய், மத்த நேரம்ல அறுவாள் எடுக்கறீங்க. இப்ப எடுத்து வெட்டலாம். போயிட்டாடா, என்னைய தேய்ங்க. சரிடா. தப்பிச்சுடா சாமி. ஹலோ கந்தா, அந்த செக் மேட்டர் என்னாச்சு? சார், இவங்க கூட என்னால மாரடிக்க முடியல சார். கள்ள நோட்டு அடிக்கிறதுக்கு பதிலா கள்ள செக் அடிக்கிறாங்க சார். மொத்தத்துல நமக்கு ரிவிட் அடிக்கிறாங்க சார். பேசாம பிசினஸ் மாத்திடுவோம் சார். ஏய் ஸ்டூபிட், என்னடா உளறற? உயிர் தப்பிச்சு வந்திருக்கேன் சார். நான் நேர்ல வந்து சொல்றேன் சார்.